தமிழ்நாட்டில் கடைசி 5 வருஷமா நடக்காத பல அதிசயங்கள் இங்கே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பூமிக்கடியிலிருந்து புதுசாக சாமி இது முளைச்சு வந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது. விண்வெளியிலிருந்து ஏதாவது ஏலியன் குதிச்சிருக்கா கேட்டாலும் கிடையாது. வேற என்ன அப்படின்னா, டிஎம்கேல இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன கேட்குறாங்க? உதயநிதி என்ன சொல்றாரு? நீங்க 10 நாள் தான் ஆகுது, ஆனா 30க்கும் மேற்பட்ட பெரிய சம்பவங்கள், பெரிய வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் திறமை இல்லாம நீங்க அரசு நடத்துறது தான். திறமையோட அரசை நடத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள், உங்க அரசுக்கு கீழே பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, நீங்க தான் பெண்கள் பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. இதுல நம்ம டேட் தந்தை ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு? அவர் தாவேகா அரசு எப்படியும் இப்ப சரியா போகுது, இனி நம்ம தான் திருப்பியும் சோ கெட் ரெடி பாய், ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாத்தையும் சொல்லுற கேட்கிற இவங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டா தகுதி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இவங்கள யாராவது ஒரு ட்வீட்டாவது போட்டு அட கிரவுண்ட் லெவல்ல பார்த்தோம்னா யாராவது நின்று பிரச்சனையை பேசுறாங்களா கேட்டா கிடையவே கிடையாது. ஏன் அந்த டைம்ல துபாய்க்கு எதுவும் போயிருந்தாங்களா? இல்ல கனிமொழி அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பொதுக்குழு நடத்திருந்தாங்க. அந்த பொதுக்குழுவில் 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபீமேல் போலீஸை பார்த்தோன்னா ஹராஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதுக்கு கனிமொழி அவர்கள் இறங்கி ஏதாவது சம்பவம் பண்ணாங்களா? கிடையவே கிடையாது. சரி, இப்படி பல பிரச்சனைகள், பல கொலைகள், கொள்ளைகள், அதுக்கப்புறம் ஹராஸ்மெண்ட்ஸு, ரேட் கேஸு, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருப்பா எங்கள் முதல்வர் அப்படின்னு சொன்னால், ஆமாம் கொடுத்தாரு. அவங்களே கொஸ்டின் கொடுத்து அவங்களே ஆன்சர் கேட்டு மாற்றி கன்ஃபியூஸ் ஆகி கேட்டுக்கிட்டாங்கன்னா அதில் ஒரு ஃபன் நடந்துகிட்டு இருந்தது. டேட் இஸ் வெரி பேட். சரி, இவங்களுக்கு தகுதி இல்லை, வேற யாருக்கு தகுதி இருக்குன்னு கேட்டால் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற இவங்களை நம்பி ஓட்டு போட்டு உட்கார வச்ச மக்களான நமக்கு மட்டும்தான் தகுதியே இருக்கு. ஏன்னா அடிப்படுறது என்னமோ நமக்கு, நம்ம புண்ணை காமிச்சு இவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இப்போ வரைக்கும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது செட் பண்ணிருக்காங்களா கேட்டா கிடையாது. ஆட்சிகள் மாறினாலும் கொடூரங்கள் நமக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த கொடூரங்களை வச்சு இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்மளை அடக்கி ஒடுக்கி வச்சு நம்மள ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை டெலீட் பண்றதோ, டீஆக்டிவேட் பண்றது, பிளாக் பண்றது, இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஒரு கட்டம் தாண்டி யூடியூப்ல போய் சேனல் ஆரம்பிச்சு ஏதாவது விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா குண்டாஸ்ல போட்டு உள்ள வச்சிருவாங்க, பீ கூட கரைச்சி வீட்டில் ஊற்றி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு புது அரசை நம்ம உட்கார வச்சிருக்கோம். ஓட்டு போட்டவனும் சரி, ஓட்டு போடாதவனும் சரி, ஆதரிக்கிறவன் ஆதரிக்காதவன் பலரும் இப்போ நம்ம கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதுல தான் இவங்க எந்த ஒரு விஷயம் எடுத்து வச்சாலும் அதில் ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கும்போது, அதில் ஒரு கேள்வி ஒன்று வரும்போது அவங்க யோசிப்பாங்க. அந்த கேள்விக்கு, நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க எப்படி பதில் சொல்லி அவங்க பழகணுமோ, நம்மளும் கரெக்டான கேள்விகள் மட்டுமே கேட்டால் இன்னும் அது ஹெல்த்தியாக போக ஆரம்பிக்கும். ஏன்னா கேள்வி கேட்குற இடத்துக்காக தான், அதுக்காக தான் நம்ம இவங்களை உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாலாம் கண்ட மாதிரி கேட்குற விஷயங்கள் வேணாம். நம்ம கரெக்டான கேள்விகளை கேட்டு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு, நல்ல ஒரு மாற்றத்துக்கு, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நம்ம வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசையே.